ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செமஸ்டரில் நாம் கோர் பேப்பர் 10ல் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் பேசிக் பிரின்சிபல்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது யூனிட் 1ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் such as precipitation, filtration, sample drying, transfer of precipitates, distillation, vacuum distillation, fractional distillation and steam distillation. அதுக்கப்புறம் sublimation, crystallization, fractional crystallization and refractive indices. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நாம் இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னா என்ன? இப்போ நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொன்னோம்னா மெயினாக 3 பிரான்ச்சஸ் சொல்லுவீங்க உங்கள் லெவலில். என்னென்ன? ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிம்பீங்க. இது 3 மட்டுமே இல்லை, இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது. அதில் ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான். இது எதை பற்றி டீல் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அல்லது ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அல்லது ஒரு மெட்டீரியல் அப்படின்னாலும் சரி, அல்லது நம்ம லேபில் சிந்தசிஸ் பண்ண ஒரு காம்பவுண்ட் அப்படின்னாலும் சரி, அந்த காம்பவுண்டு என்ன அல்லது அந்த காம்பவுண்ட் ஒரு மிக்சரில் இருக்குது அப்படின்னா அதை ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட் பண்ணிவிட்டு வாட் இஸ் இட், அந்த காம்பவுண்ட் என்ன, அதில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது சரி. அதுக்கப்புறம் அது எவ்வளோ இருக்குது குவான்டிஃபை பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் டீல் பண்ணக்கூடியது என்னென்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ அதை என்னன்னு சொல்லலான்னு பாருங்கள். Analytical chemistry is a branch of chemistry that deals with instruments and methods. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், instruments and methods used to separate, பிரிக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை, ஸோ அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் குவான்டிஃபை, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறது, quantify the matter. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், அது நேச்சுரலாக கிடைச்சாலும் சரி அல்லது லேபில் சிந்தசிஸ் பண்ணாலும் சரி, அந்த மெட்டீரியலை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம், அந்த மெட்டீரியல் ஏதாவது ஒரு மிக்சரில் இருந்துச்சுன்னா அதை எப்படி செப்பரேட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கப்புறம் அது எப்படி குவான்டிஃபை பண்ணலாம், அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி டீல் பண்ணக்கூடியது தான் என்ன அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இட் இஸ் as old as chemistry. ஸோ எப்போ கெமிஸ்ட்ரி வந்ததோ அப்போவே அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்துருச்சு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியில் இதைத்தானே செய்கிறோம், என்ன மெட்டீரியல் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி வந்தப்பவே எதுவும் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியும் வந்துருச்சு. ஸோ இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா எந்த மெட்டீரியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அல்லது எந்த மெட்டீரியலை எஸ்டிமேட் பண்ண நினைக்கிறோமோ அதுக்கு பேர் என்னென்னா அனலைட். ஸோ தி மெட்டீரியல் which is to be analyzed. So இங்கே analyzedனா either it can be estimation
ஆர் டிடக்ஷன் ஆர் போத். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட எஸ்டிமேட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ தி மெட்டீரியல் விச் இஸ் டு பி அனலைஸ்டு இஸ் கால்டு அனலைட். ஸோ இப்போ அனலைட்னு என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க. Two sub-branches in analytical chemistry are qualitative analytical chemistry and quantitative analytical chemistry. இந்த analytical chemistryல ரெண்டு sub branches பார்த்தீங்கன்னா qualitative and quantitative analytical chemistry. Two sub branches of analytical chemistry are என்னென்ன? quantitative analysis and ஸோ அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியோட டூ சப் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்டு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால் என்ன? ஒரு மெட்டீரியலில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அல்லது ஒரு காம்பவுண்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். Qualitative analysis involves the identification of, so கண்டுபிடிக்கிறோம் என்னென்ன இருக்குதுன்னு, identification of different compounds. Identification of different compounds in a mixture. ஒரு மிக்சரில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதும் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸா. in a mixture or different elements in a compound. ஸோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டு அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு மிக்சர் எடுத்துக்கிறோம், அதில் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் குளோரைட், பொட்டாசியம் சல்ஃபேட், சோடியம் புரோமைடு, இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க, அதுவும் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அல்லது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு காப்பர் சல்ஃபேட்டே எடுத்துக்கிறோம், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? காப்பர் எலிமெண்ட் இருக்கும், சல்ஃபர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது எல்லாமே என்னென்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளில் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ கிராம் இருக்குது, வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இன் அ பர்டிகுலர் சாம்பிள். ஒரு பர்டிகுலர் சாம்பிள் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் எவ்வளோ கிராம் இருக்குன்னு வெயிட் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அது வந்து என்ன? குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இஸ் தி டிட்டர்மினேஷன் ஆஃப், கண்டுபிடிக்கிறோம் எதை? amount of different constituents.
in a sample or in a mixture. ஒரு மிக்சரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூவன்ஸ், ஒரு மிக்சர்னால் நமக்கு தெரியாதுல நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு காம்பவுண்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்ன குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலான்னு பாருங்கள். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஐடென்டிஃபைஸ் தி அனலைட். அந்த அனலைட் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஐடென்டிஃபைஸ் தி அனலைட். ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் அந்த மெட்டீரியல், அந்த அனலைட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் estimates its weight. அதாவது அனலைட்டோட வெயிட்டை எஸ்டிமேட் பண்ணுது. ஸோ தி குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஐடென்டிஃபைஸ் தி அனலைட், தி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எஸ்டிமேட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் அனலைட். So the methods used in analytical chemistry can be broadly classified into two types: classical methods and instrumental methods. ஸோ இந்த அனலைட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம ப்ராடாக ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் மெத்தட், இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ். The methods used in analytical chemistry can be broadly classified into two types. So என்னென்ன ஒன்று பாருங்க, கிளாசிக்கல் மெத்தட். இது வெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட். ஸோ இந்த கிளாசிக்கல் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் டெக்னிக்ஸ் சச் as distillation, precipitation, அப்புறம் அதே மாதிரி கிராமெட்ரிக் அனாலிசிஸ், இதெல்லாமே நம்ம எதில் சொல்லலாம்னா கிளாசிக்கல் மெத்தட்ஸ். இதை வந்து வெட் கெமிக்கல் மெத்தட்ஸ்னு சொல்லலாம். தி கிளாசிக்கல் மெத்தட்ஸ் also known as wet chemical method. Wet chemical methods. Yeah, wet chemical methods னு சொல்கிறோன்னா usually the analysis is done in liquid phase. liquid phaseல இந்த அனாலிசிஸ் செய்யறதுனால நம்ம அதை wet chemical methods னு சொல்கிறோம். ஸோ இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுன்னு பாருங்க. methods include the techniques such as titration, gravimetric analysis, coulometry, precipitation, distillation, etc.
ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம எதில் சொல்லலாம்னா கிளாசிக்கல் மெத்தட்ஸ். இது எல்லாமே இன் லிக்விட் ஃபேஸில் கேரி அவுட் பண்ணுறதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெட் கெமிக்கல் மெத்தட்ஸ். சரி, இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ், ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்ஸ், பொட்டன்ஷியோஸ்டாட்ஸ், கால்வனோஸ்டாட்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸில் சொல்லலாம். அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ். include என்னெல்லாம், the modern sophisticated instruments used in spectroscopy, mass spectrometry, electrochemical analysis, thermal analysis, TGA, DTA, DSC இதெல்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் தான் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸில் வரும். சரி, இப்போ ஒரு நார்மல் கெமிஸ்ட்டுக்கும் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அனலிட்டிக்கல் கெமிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கெமிஸ்ட்ரி நாலேஜை யூஸ் பண்ணுறாரு, இன்ஸ்ட்ருமெண்டல் நாலேஜையும் யூஸ் பண்ணுறாரு, கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இதையெல்லாம் வச்சு நியூ மெத்தட்ஸை டெவலப் பண்ணுறாரு ஃபார் அனலைசிங் தி அனலைட்ஸ். ஸோ இது ஒரு அனலைட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நியூ மெத்தட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவர் கெமிஸ்ட்ரி நாலேஜ், இன்ஸ்ட்ருமெண்டல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு டு அனலைஸ் சம் மோர் அனலைட்ஸ். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடியவர் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட். தென் ஆர்டினரி கெமிஸ்ட் அவர் என்ன, ஸோ இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட் கண்டுபிடிச்ச மெத்தட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ரொட்டீன் டெஸ்ட்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து ஆர்டினரி கெமிஸ்ட். எப்படி சொல்லலான்னு பாருங்க. அண்ட் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட், ஸோ யார் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க அவங்க வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட் uses his knowledge of chemistry, instrumentation, computer, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த யூனிட்டில் பார்ப்போம். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரோல் என்னென்னு. ஸோ ஒரு அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவரோட கெமிஸ்ட்ரி நாலேஜ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் இதையெல்லாம் யூஸ் பண்ணி டு டெவலப் நியூ methods for the analysis. ஸோ ஒரு அனலைட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நியூ மெத்தட்ஸை டெவலப் பண்ணுறாரு.
அல்லது ஏற்கனவே இருக்கிற மெத்தடை நியூ டைப்ஸ் ஆஃப் அனலைஸை அனலைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. டு எக்ஸ்டெண்ட் தி existing methods to analyze the new analytes. ஸோ புதுசாக வரக்கூடிய அனலைட்ஸையும் எக்ஸிஸ்டிங் மெத்தட்லேயே எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. நியூ அனலைட்ஸ். ஸோ அல்லது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட நாலேஜை, ஸோ அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறக்கும் அவங்களோட அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அவரோட நாலேஜை யூஸ் பண்ணுறாரு. அண்ட் எஸ்பெஷலி இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ டு சால்வ் problems almost in all areas of chemistry and for all kinds of இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறதுக்கு நியூ மெத்தட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறவங்க யாருன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட். ஆர்டினரி கெமிஸ்ட் நம்மளும் கெமிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுறோம். நமக்கும் அந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அவங்க கண்டுபிடிச்ச மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி ரொட்டீன் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ தி ரொட்டீன் daily application of analytical method is the job of a chemical analyst. ஸோ சிம்பிளாக சொன்னால் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட் மெத்தட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க, அதை அப்ளை பண்ணுறவங்க கெமிக்கல் அனலிஸ்ட். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில டேர்ம்ஸுக்கான மீனிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா டிட்டர்மினேஷன். ஸோ அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் டிட்டர்மினேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு சிம்பிள் ஸ்பெசிமென் எடுத்துகிட்டு அதில் ஒரு சிங்கிள் கான்ஸ்டிடியூவண்ட்டை மட்டும் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லிக்கலாம்னா டிட்டர்மினேஷன். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு, ஸோ இது எதை குறிப்பிடுது? இட் ரெஃபர்ஸ் டு தி மெஷர்மெண்ட் ஆஃப் எஸ் சிங்கிள் கான்ஸ்டிடியூவன்ட், ஒரே ஒரு கான்ஸ்டிடியூவண்ட்டை மட்டும்தான் மெஷர் பண்ணுது. ஆஃப் எ சாம்பிள். ஸோ நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அனலைட் ஆர் அண்ட் அனலைட். ஸோ ஒரு அனலைட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்ஸ்டியூவண்ட்டை பற்றி மட்டும் மெஷர் பண்ணுறோம். அப்போ கான்ஸ்டியூவண்ட்டை மட்டும் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டிட்டர்மினேஷன். உதாரணத்துக்கு எதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் பேரியம் இன் அ கிவன் சொல்யூஷன் ஆஃப் பேரியம் குளோரைட். இப்போ பேரியம் குளோரைடு அப்படின்னு சொன்னோம்னா அதில் 2 அயான்ஸ் இருக்குது, ஒன்று பேரியம், இன்னொன்று குளோரைடு அயான். இதில் நாம் ஸ்பெசிஃபிக்காக எதை மட்டும் மெஷர் பண்ணுறோம், பேரியம் அயனோட வெயிட்டை மட்டும் மெஷர் பண்ணுறோன்னா அப்போ நீங்கள் அங்கே என்னன்னு சொல்லிக்கலாம்னா டிட்டர்மினேஷன்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் determination of barium in a given solution of barium chloride. ஸோ இது வந்து என்ன, நமக்கு டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற டேர்ம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஆஃப் தி அனலைட். தி கம்ப்ளீட் ஸோ தி கம்ப்ளீட் அனாலிசிஸ். அது என்ன கம்ப்ளீட் அனாலிசிஸ்? கம்ப்ளீட் அனாலிசிஸ்னால் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இங்கே டீட்டெயில்டு அண்ட் கம்ப்ளீட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணும். அது எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னா, மெட்டீரியல் இங்கே எப்படி கலெக்ட் பண்ணோம், கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாம்பிள் சொல்யூஷன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ், அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் இன்டர்ஃபியரிங் சப்ஸ்டன்சஸ், செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் மெத்தட்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூன்ட்ஸ். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் தான் அனாலிசிஸ். ஸோ தி கம்ப்ளீட் ப்ராசஸ் which describes, ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் எதை டிஸ்கிரைப் பண்ணணும், விளக்கணும்? தி கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், preparation of sample solution, identification of various constituents, ஸோ அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய என்ன கான்ஸ்டிட்யூன்ஸை பற்றி கான்ஸ்டிட்யூன்ஸை கண்டுபிடிக்கிறது, டிட்டர்மைனிங் காம்போசிஷன் ஆஃப் ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூவன்ட்டு என்ன பெர்சன்டேஜில் இருக்குன்னு சொல்கிறது, செப்பரேஷன் ஆஃப் இன்டர்ஃபியரிங் சப்ஸ்டன்சஸ். ஸோ அந்த கான்ஸ்டிட்யூவன்ட்டை எஸ்டிமேட் பண்ணும்போது ஒரு சில அதர் மெட்டீரியல்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணால் அதெல்லாம் செப்பரேட் பண்ணணும். செப்பரேஷன் ஆஃப் இன்டர்ஃபியரிங் சப்ஸ்டன்சஸ். அந்த எஸ்டிமேஷன் அல்லது டிடக்ஷனில் எந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணுதோ அதையெல்லாம் செப்பரேட் பண்ணும். Separation of interfering substances, and selection of suitable methods. For determining the constituents. இதெல்லாம் சேர்ந்தது தான் அனாலிசிஸ். ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. இத்தனை ஸ்டெப்ஸும் இருக்கும், அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது என்னென்னா அனாலிசிஸ்.
ஸோ இதுக்கு நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, அனாலிசிஸ் ஆஃப் எ ஸ்பெசிமென் ஆஃப் எ ராக், ஒரு பாறை எடுத்துகிட்டு அதோட சிறு பகுதியை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்பெசிமென் ஆஃப் எ ராக், ஒரு பாறையோட சின்ன பகுதி எடுத்து அனலைஸ் பண்ணுறது, அல்லது அனாலிசிஸ் ஆஃப் an ore, ஒரு மெட்டலோட ஓர் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குன்ட்டு, இதெல்லாமே வந்து என்னென்னா அனாலிசிஸ். அடுத்து இன்னொரு டைம் பாருங்கள், எஸ்டிமேஷன். ஸோ இந்த எஸ்டிமேஷன் எதை மீன் பண்ணுன்னா, எ ரஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் அ சாம்பிளை தான் என்னன்னு சொல்கிறோம், எஸ்டிமேஷன். A rough measurement is estimation. ஸோ நம்ம அதனால் என்னென்னா மோஸ்ட்லி டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற டைம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் மெனி பிளேசஸில் டிட்டர்மினேஷனுக்கு பதிலாக எஸ்டிமேஷனுங்கிற டைமையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ரிஜிடாக ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது இந்த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக சொல்லலாம். மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட், மைனர் கான்ஸ்டிடியூவன்ட் அண்டு ட்ரேஸ் கான்ஸ்டிடியூவன்ட். இப்போ ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் வந்து 1% அண்டு மோர் தென் 1% ஆஃப் சாம்பிள் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட்னு சொல்லலாம். ஸோ a constituent whose amount is 1% or more than 1% in the sample material அல்லது in the analyte. நம்ம அனலைட்டில் அந்த கான்ஸ்டியூவன்ட் வந்து 1% அல்லது 1% விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் என்ன மேஜர் கான்ஸ்டியூவன்ட், அது மேஜர் கான்ஸ்டியூவன்ட்னு சொல்லிக்கலாம். அடுத்தது மைனர் கான்ஸ்டிடியூவன்ட். மைனர் கான்ஸ்டிடியூவன்ட் என்ன, இது பார்த்தீங்கன்னா 0.01 to 1%, less than 1%, பட் கிரேட்டர் தென் 0.01% அப்படி இருந்துச்சுன்னா சாம்பிள் ஒரு அனலைட்டில் அதை வந்து நாம் என்னன்னு சொல்லலாம், மைனர் கான்ஸ்டிடியூவன்ட். கான்ஸ்டிடியூவன்ட் whose amount is 0.01% to less than 1%. எங்கே in an analyte or sample material. ஸோ சாம்பிள் மெட்டீரியலில் 0.01%லேருந்து 1% விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், மைனர் கான்ஸ்டிடியூவன்ட். அடுத்தது ட்ரேஸ் கான்ஸ்டிடியூவன்ட். ஸோ
ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.01%. A constituent whose amount is less than 0.01%. இதில் in an analyte or sample material. ஸோ நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியல் எதை டெஸ்ட் பண்ண எடுத்துக்கிறோமோ அல்லது அனலைஸ் பண்ண எடுத்துக்கிறோமோ அது சாம்பிள் மெட்டீரியல்னு சொல்லலாம் அல்லது அனலைட்டுன்னு சொல்லலாம். அதில் அந்த கான்ஸ்டியூண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து 0.01 விட கம்மியாக இருந்துச்சுன்னா 0.1% விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரேஸ் கான்ஸ்டிடியூவன்ட். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்னா கம்ப்ளீட் அண்ட் பார்ஷியல் அனாலிசிஸ். ஸோ ஒரு சாம்பிள் மெட்டீரியல் அல்லது அனலைட்டில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸ் எல்லா கான்ஸ்டியூவன்ட்ஸுமே டிடெக்ட் பண்ணோம்னா அது வந்து கம்ப்ளீட் அனாலிசிஸ். A chemical analysis in which all constituents of a sample material or analyte is detected qualitatively is called in a complete analysis. அப்படி இல்லாமல் ஒன் ஆர் ஃபியூ கான்ஸ்டியூவன்ட்ஸ் மட்டும்தான் குவாலிட்டேட்டிவாக டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்ஷியல் அனாலிசிஸ். A chemical analysis in which all the constituents, a chemical analysis in which all the constituents of a sample material or an analyte are detected qualitatively. ஸோ இதில் கொஞ்சம் ரைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது இந்த பேரில், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. An analyte are detected qualitatively is called in a complete analysis. ஸோ எந்த கெமிக்கல் அனாலிசிஸில் ஒரு சாம்பிள் மெட்டீரியல் அல்லது அனலைட்டில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூவன்ஸையும் நம்ம குவாலிட்டேட்டிவாக டிடெக்ட் பண்ணுறோமோ அது வந்து கம்ப்ளீட் அனாலிசிஸ். அப்படி இல்லாமல் ஒன் ஆர் ஃபியூ கான்ஸ்டியூவன்ஸ் மட்டும் டிடெக்ட் பண்ணுறோம்னா குவாலிட்டேட்டிவாக அது வந்து பார்ஷியல் அனாலிசிஸ். A chemical analysis in which one or few constituents of a sample material or an analyte are detected qualitatively. Is called partial analysis. So with this introduction we shall enter into analytical chemistry. So இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அடுத்த கிளாஸில் மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.